சாமானிய மக்களுக்கு பட்ஜெட்ல இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. இந்தியன் பேங்கின் இன்ட்ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். சோ எந்த அறிவிப்பு வந்தாலுமே அது ஒரு சில குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் பயன்படும், ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படும். ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வரி சலுகைகள் மட்டும்தான் பயன்படும். தனிநபர் வருமானம் நிலவல், குடும்ப வருமானத்துக்கு வரி. இரண்டாவது, அந்த 12 லட்சம் ரூபாய்ன்றது 15 லட்சமோ 20 லட்சமோ போகலாம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அந்த டாக்ஸ் ஸ்லாப், அந்த 30% வரின்றது 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் அந்த மாதிரி போகலாம். ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடியும் வரைக்கும் ஏதாவது தற்காலிகமான ஏதாவது வரி சலுகைகள் அது எஸ்டிடி, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இது மூன்றுத்தையும் குறைக்கலாம் அல்லது எடுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவைகள் தான் ஒரு நேர்முக வரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தந்தி நேயர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2026 நெருங்கிருச்சு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைன்னு பாத்தீங்க அப்படின்னா யுஎஸோட டாரிஃப், அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர், இதனால தங்கம் வெள்ளி மாதிரியான கமாடிட்டி பொருட்களோட விலையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை பொருளாதார ரீதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இந்த 2026 பட்ஜெட் அப்படிங்கிறது மக்களோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த பட்ஜெட்ல என்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் திரு PR சுந்தர், பொருளாதார ஆலோசகர். அவர்கிட்ட நம்ம இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். இந்த பட்ஜெட்ல குறிப்பா முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது என்ன மாதிரியானலாம் இருக்க போகுது? குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஸ்லாப் இப்ப இருக்க 12 லட்சத்துல இருந்து 20 லட்சமா உயர்த்த போறதா சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா பட்ஜெட் பத்தி ஒரு ஃபேமஸா ஒரு ஜோக் இருக்குங்க. அது என்னன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி அது ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டாள்கள் தினம் அப்படின்ட்டு. அது இப்போ புதுசா ஏப்ரல் 1 இப்ப பிப்ரவரி 1 மாறிடுச்சா? இஸ் ஏப்ரல் 1 இஸ் a நியூ ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் மக்கள் நிறைய எங்களை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி, அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மக்கள் முட்டாளாயிடுறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த 12 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம் 20 லட்சமாக உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உயராது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அது ஒரு டீசென்டான எக்ஸம்ஷன் தான். அது 20 லட்சம் ஆக்கணுமா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. ஏன்னு சொன்னா, ஒரு ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல தான் வேலை செய்யறாங்க. இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்யறவங்க பெரும்பாலும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எல்லாம் வாங்குறது ரொம்ப குறைவு. 1 லட்சம் சம்பளம் மாதத்துக்கு வந்தாலே 12 மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய். சோ அதனால அந்த நேர்முக வரி, இந்த வரிகள்ல 2 வகையான வரி இருக்கு. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. சோ அந்த நேர்முக வரியில வருமான வரி அப்படிங்கிறது 12 லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸம்ஷன் தான். அதை 20 லட்சமா ஆக்கணும் அப்படின்னாக்கா அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே நேரத்துல ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தால் இப்போ 30% வரி அப்படின்னு இருக்கு. அந்த 25 லட்சம்ன்றது 30 லட்சமாகவோ அல்லது 50 லட்சமாகவோ மாறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு புரட்சிகரமான வரி விதிப்பு என்ன எதிர்பார்க்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க குடும்பத்துல நீங்க கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்க மனைவி ஒரு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கும் வரி கிடையாது, உங்க மனைவிக்கும் வரி கிடையாது. ஆக மொத்தத்துல உங்க குடும்பத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம் வருகின்றது. அந்த 24 லட்சம் ரூபாய் நீங்க வரி கட்டுறது இல்லை. இப்ப இருக்கிற நிலைமை. அப்போ உங்களுக்கு குழந்தைகளோ
அல்லது இப்ப நீங்க சமீபத்துலதான் திருமணம் ஆனீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இல்ல, அப்பா அம்மா வந்து தனியா இருக்கிறாங்க, உங்களை சார்ந்து இல்ல அப்படின்னு வச்சு, இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. அப்படியே இன்னொரு பக்கம் என் பக்கம் வாங்க, நானும் உங்களை மாதிரிதான் இந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா என்ன சார்ந்து இருக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. மனைவி வேலைக்கு போகல, நான் மட்டும்தான் வேலைக்கு போறேன். ஆனா எனக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஒரு 14 லட்சமா ஒரு 15 லட்சமா நான் சம்பாதிச்சாக்கா நான் டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இப்போ இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு செலவுகள் குறைவு, ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. வீடு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே உணவு, துணிமணிகள், அந்த செலவு எல்லாம் உங்களுக்கு குறைவாவே இருக்கும். ஏன்னா 2 பேர் தான், எனக்கு 6 பேர். ஆனா உங்க குடும்பத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு வரி கிடையாது. ஆனா என்னுடைய குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு வரி உண்டு. சோ பல நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா, தனிநபர் வருமானத்துக்கு வரி அப்படின்றத விட்டுட்டு குடும்பத்துக்கு வரி போடுறாங்க. ஓகே. சோ இப்போ குடும்பத்துக்கு வரி அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வரி கிடையாது, என்னுடைய குடும்பத்துக்கு 15 லட்சம் தான், எனக்கு வரி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தனிநபருக்கு தான் வருமானம் வரி அப்படிங்கும் போது, தனிநபரா எனக்கு 15 லட்சம் தான் எனக்கு வரி வருது. ஆனா உங்களை விட எனக்கு செலவுகள் கூட, உங்களை விட எனக்கு வருமானம் கூட, உங்க குடும்பத்தை விட என்னுடைய குடும்பத்துக்கு வருமானம் குறைவு. ஆனா இருந்தாலும் நான் டாக்ஸ் வரி கட்ட வேண்டியிருக்கேன். ஆமா. சோ இது வந்து ஒரு அனாமலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை கலைக்கணும். இது வந்து ஒன்று. இன்னும் வேற சில மேலை நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா உங்களுக்கு வரியில கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்காக செலவாகும். பெரும்பாலும் மேலை நாடுகள் என்ன பண்ணாங்க, கூடுதலா செலவாகுதுன்னு குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கலன்னா நாட்டோட மக்கள் தொகை ஏறாது. அந்த நாட்டுல மக்கள் தொகை நீன போறதுன்றது ஒரு பெரிய கன்சர்ன். பல நாடுகள்ல ஒரு குழந்தை பெற்றுக்கனாக்கா உங்களுக்கு வந்து அதுக்கு கூடுதலா நிறைய சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட். பெரும்பாலான நாடுகள்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு வருமானம், உங்க குடும்பத்துக்கு 24 லட்சம் வருமானம், ஏன்னா என்னுடைய குடும்பத்துக்கு 24 லட்சம், ஓகே சரி. ஆனா உங்க குடும்பத்துல 2 பேர் தான், உங்களை சார்ந்த நிறைய பேர் இருக்குல்ல, ஆனா என்ன சார்ந்த 2 குழந்தைகளும் ஒரு அப்பா அம்மாவும் இருக்கிறாங்கன்னா, அந்த 4 பேர் என்ன சார்ந்து இருக்கிறதுனால, அந்த ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம், ஒரு 4 லட்சம் ரூபாய் கூடுதலா எனக்கு வருமான வரி கைது கொடுப்பாங்க. வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னா எனக்கு 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இருக்காது. இல்ல இப்ப நீங்க சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த 30% டாக்ஸ்ல 25 lakhs இருக்கு அப்படின்னு. சோ அதவே நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த டாக்ஸ்லவே வந்து 55 lakhs வந்து கூட இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பண்ண மாட்டாங்க. மத்திய அரசாங்கங்கள்லாம் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. ஏதோ கொஞ்சம் செய்வாங்க. 25ல இருந்து 30 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 55 போறதுன்றது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் டபுள் ஆகுது. அந்த அளவுல செய்ய மாட்டாங்க. பொதுவாவே வந்து எல்லா நிதியமைச்சர்களுமே கூட இருக்கிற அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி ஒரு பாப்புலர் டிமாண்ட் இருக்கு, வரிகளை குறைக்கலாம்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க இந்த வரியை குறைச்சா நமக்கு வருமானம் குறைஞ்சிருப்பேன், அந்த வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. சோ எதையாவது ஒண்ணு குறைச்சா எதையாவது இன்னொன்னு ஏத்திடுவோம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா தமிழ்நாடு உட்பட 5 ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் இயர் இது. சோ நமக்கு தமிழகத்துக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதே இல்லை அப்படின்ற மாதிரியான. இந்த 5 ஸ்டேட்டை வச்சு, குறிப்பா தமிழ்நாட்டை வச்சு என்ன மாதிரியான ஸ்பெஷல் அறிவிப்புகள் இல்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கிறீங்க. சோ ஆனா என்கிட்ட நீங்க நட்பா பழக மாட்டேன்றீங்க. ஆனா நீங்க என்கிட்ட நட்பா பழகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்தால் நீங்க சந்தோஷமாயிட்டு நீங்க எனக்கு நல்ல நண்பரா பழகுறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா நான் உங்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். ஆனா எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் நீங்க என்கிட்ட நல்லபடியா பழக மாட்டீங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுச்சுன்னா
கிஃப்ட் வாங்கி எதுக்கு அது வீண் பண்றது காசுன்ட்டு அந்த கிஃப்ட் கொடுக்க மாட்டேன். ஓகே. So, ஸோ இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கத்தோட நிலைமை என்னன்னா, அவங்க எவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாலும் தமிழ்நாட்டுல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அதனால ஆ, எதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சா நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா செய்வாங்க. ம், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டாங்க. போன வருஷம் பட்ஜெட் வந்துட்டு எல்லாரும் கமெண்ட் அடிச்சது என்னன்னா, நான் உட்பட ம், A to B அப்படின்னு ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்கு, ஆமா, கரெக்டுங்களா? ஆமா. சோ ஆனந்த பவனாது அடையார் ஆனந்த சொல்லுவாங்க. ஆ, சோ ஆமா, A to B அப்படின்னு சொல்லாங்க. அது போல போன வருஷத்து பட்ஜெட் A to B தான் இருந்தது. அதாவது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் உண்டான பட்ஜெட் தான் இருந்தது அது. ஓகே. ஏன்னா அந்த 2 மாநிலத்துல இருக்கிற தலைவர்களும் பிஜேபி சப்போர்ட் பண்ணி ம், பிஜேபியோட ஆட்சியை வந்து அங்க காப்பாத்திட்டாங்க. ம், ம், ம். சோ அதனால வந்து தமிழ்நாடு அந்த காலத்துல இருந்தே, அதாவது நான் சொல்றது அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு வந்து ரஜினிகாந்த் மாதிரி நம்ம வழி தனி வழி. ம், இந்தியாவில எந்த மாநிலமுமே வந்து இந்திக்கு எதிராக பேசுறது இல்ல. நாம இந்திக்கு எதிராக பேசுவோம். அது இந்திக்கு எதிராக பேச மாட்டோம், இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுவோம். பேசுவோம். கரெக்ட். சோ அதே போல தமிழகத்துடைய மக்கள் வட இந்தியால இருக்கிற என்னுடைய பிஜேபி நண்பர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, ம், சார் பிஜேபி வந்து கடவுள் நம்பிக்கையை வச்சுதான் வந்து பல மாநிலங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்தியாவிலேயே அதிகபட்சமான கோயில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். சோ நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டுலதான் பிஜேபி நம்பர் 1 இருக்கணும். ம், ஆனா பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கால் ஒன்ற முடியல. இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு நான் சொன்னேன், ம், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்க. அவங்க காலையில வந்து பெரியார் மீட்டிங்க்கு போவாங்க, கடவுள் மறுப்பு மீட்டிங்னு. ம். ஆனா சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க. ஓகே. சோ அதனால அவங்க வந்து ஒரு பெரியாருடைய கொள்கைகளையும் கடவுள் நம்பிக்கையும் அரசியலையும் தனித்தனியா பிரிச்சு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. சார் இன்னொரு விஷயம் புரியுது சார். இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே நீங்க பேசும்போது இது வரைக்கும் வரி அப்படிங்கிறது தனிநபர் அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு, இனிமேல் ஃபேமிலிக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதை பத்தியுமே ஏற்கனவே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்ப தனிநபர் அப்படின்ற வரியை தாண்டி கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கான வரி விதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால என்ன விதமான பலன்கள் ஒரு சாமானிய மக்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்போ ஒரு 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 நாட்டினுடைய கொள்கை என்ன மாதிரி இருக்கணும்? நாட்டுல வந்து புத்திசாலிகள் இருப்பாங்க. சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு கல்வி மறுக்கப்பட்டு வந்திருக்கும் பல ஆண்டு காலமா. அதனால அவங்களால வந்து மிகப்பெரிய புத்திசாலிகளா இருக்க முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமே கல்வி அளிக்கப்பட்டிருக்கும். சோ அதனால வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு திறமையில கொஞ்சம் கூடுதலா இருப்பாங்க. ஆனா எல்லாருமே வந்து நாட்டுல முன்னுக்கு வரணும், ஒரு காட்டுல சிங்கமும் வாழணும் எறும்பும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் அரசாங்கம் நிற்கும். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ நான் இந்த பக்கம் வாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல படிச்ச குடும்பத்துல நீங்க பிறந்து வளர்றீங்க, நல்ல செல்வாக்குள்ள குடும்பம், நல்ல கனெக்ஷன் இருக்கு. சோ நாளைக்கு உங்களுக்கு திருமணம் அப்படின்னு பண்ணும்போது உங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு வேலைக்கு போற பொண்ணா இருந்தா நம்ம பையனுக்கு நல்லது, அவங்களுக்கு வருமானம் வரும், சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களால ஒரு சுலபமா ஒரு வேலைக்கு போற பெண்மணியை பார்த்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியும். வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதே நேரத்துல நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தவன். என்னுடைய பரம்பரைக்கே வந்து கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. நான் எப்படியோ வாழ்க்கையில போராடி ஜெயிச்சு ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டாலும் ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு எங்க பெற்றோர்கள் நினைச்சாங்கன்னா அது ரொம்ப கடினமான காரியம். கரெக்டுங்களா? சோ இப்போ ஒரு குடும்பத்துக்கு வருமானம் அப்படின்னு வரும்போது அது வந்து கண்டிப்பா எனக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா என்னுடைய மனைவி வேலைக்கு போகல, நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு வரி சுமைகள் குறையும். சோ இது வந்து என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஒரு சமூக நீதியாவே நம்ம பார்க்கலாம்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி குடும்பத்துக்கு வருமானத்துக்கு அது ஒரு சமூக நீதியாவே நம்ம பார்க்கலாம்.
பல நாடுகள்ல அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல அப்படிதான் இருக்குது. சோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான சமூக நீதி திட்டமா தான் இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஏற்கனவே யூஎஸோட டாரிஃப் இருக்க, ஜிஎஸ்டியோட அழுத்தம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் மேல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல எம்எஸ்எம்இ செக்டார் ரிலேட்டடா நம்ம என்ன மாதிரியான அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம்? எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்றதை விட நம்ம குறிப்பா என்ன சொல்லணும்னா ஏற்றுமதி சார்ந்த எம்எஸ்எம்இ, ஏற்றுமதி சார் இவங்க வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த அமெரிக்காவுடைய வர்த்தக போர், வரி விதிப்புனால அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது வந்து ஏற்றுமதி சார்ந்த எம்எஸ்எம்இ. சோ அதனால அந்த ஏற்றுமதி சார்ந்த எம்எஸ்எம்இஸ்க்கு ஒண்ணு இவங்க ஏதாவது நல்லது செய்யணும், அல்லது கூடிய விரைவில் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும். சோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஆனா அமெரிக்கா கூடவான வர்த்தக ஒப்பந்தம் வந்து அவ்வளவு சுலபமா இருக்காது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிடிவாதக்காரர். அவர் சில விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு. நாமளும் பிடிவாதமா தான் இருந்தாலும் என்ன வேற வழி கிடையாது. நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணியாகணும். அதனால அந்த இது இருக்கிறதுனால இந்த வரி பட்ஜெட்ல அந்த ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் வரைக்கும் தற்காலிகமாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும். அடுத்து திருப்பூர்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா திருப்பூர் வந்து ஒட்டுமொத்தமாவே ஏற்றுமதியை நம்பிதான் இருக்கு. இந்த சொந்த வீடு வாங்குறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக பர்டிகுலர் செக்ஷன் 24B இந்த வீட்டு கடனுக்கான அதிகபட்ச வட்டி விலக்கு அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாயில இருந்து அந்த ஸ்லாபை உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு அந்த அனௌன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? பொதுவா பாத்தீங்கன்னாங்க, நான் இந்திய அரசாங்கம் பத்தி இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்கள் பத்தியுமே பேசுறேன். ஏதாவது ஒண்ணு அவங்க கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பாங்க, ஏதாவது ஒண்ணு எடுக்கும் போது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வரிகள் வந்து ஒரு 30% வரியில இருந்து நாங்க 25% வரியெல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க 30% இருந்து 25% குறைக்கிறோம், இதனால அரசாங்கத்துக்கு 2 லட்சம் கோடி வருமானம் எழுப்புறோம், இதனால பொதுமக்களுக்கு 2 லட்சம் கோடி லாபம் வரும் அப்படின்னு அந்த 2 லட்சம் கோடி அழுத்தி 4 தடவை சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஒரு வரியை வந்து 25% இருந்து 30% ஏத்துறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து நாங்க 5% வரி ஏத்திட்டோம், இதனால எங்களுக்கு 2 லட்சம் கோடி கூடுதலா வரும், மக்களுக்கு 2 லட்சம் கோடி லாபம் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த 2 லட்சம் கோடி பத்தி பேச மாட்டாங்க. அங்க நாமினலா ஒரு 5% ஏத்திருக்காங்க, அதை மத்தி பண்ணி தான் பேசுவாங்க. சோ கொடுக்கறத நாங்க கொடுத்தோம், அவங்க எடுக்கும்போது பரவாயில்ல எடுத்தேன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ இன்னொன்று வந்து ஒரு அடிப்படையா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்க உங்களுக்கு வர வருமானத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுடைய வர வருமானத்துக்கு 30% வரி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 10 லட்சம் வருமானம் வந்துருக்கு இந்த வருஷம், நீங்க 3 லட்சம் வரி கட்டுவீங்க. அடுத்த வருஷம் 20 லட்சம் வருமானம் வந்தால் 6 லட்சம் கட்டுவீங்க. அடுத்த 30 லட்சம் வருமானம் வந்தா 9 லட்சம். சோ உங்களுடைய வரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்கினே இருக்கும். கரெக்டுங்களா? ஆமா. வருமானம் அதிகமாக வரிகள் ஏறினா உங்களுக்கு போடுகின்ற வரி வந்து பர்சன்டேஜ்ல போடுறாங்க. ஆனா அதே உங்களுக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 12 lakhs எக்ஸம்ஷன் சொல்றாங்க இல்லையா, அது வந்து பர்சன்டேஜ்ல வராது. சோ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வீட்டுக்காக வாங்குகின்ற கடனுக்கு நீங்க கட்டுகின்ற வட்டி 24B, அந்த 2 லட்சம்ன்றது எப்ப டிசைட் பண்ணாங்க? அது டிசைட் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம். இந்த 15 வருஷம், அதுக்கு மேலேயே கூட நான் ஒரு தோராயமா சொல்றேன், இந்த 15 வருஷ காலகட்டத்துல ரியல் எஸ்டேட் பிரைஸ் எல்லாம் எவ்வளவு ஏறி இருக்கு? இல்ல, நம்மளும் ஒவ்வொரு பட்ஜெட் அப்பையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த விட அதிகமான எதிர்பார்ப்பு கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். இப்போ ரியல் எஸ்டேட் பிரைஸ் எல்லாம் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு ஏறி போச்சா? 10 மடங்கு கூட ஏறி இருக்கு சார். ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் மட்டும் அது அப்படியே 2 லட்சம் இருக்கு. கரெக்டுங்களா? இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வந்து வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா
டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஜிம், நியூ New ரெஜிம் regime. அப்படின்னு 2 இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. ஆமா. அது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். ம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கிடையாது. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எனக்கு தெரிஞ்ச 2.5 லட்சமோ 3 லட்சமோ தான் ம். டாக்ஸ் எக்ஸம்ஷன். சோ ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால், அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வரிகள் குறைவா இருக்கும். ஆனா உங்களுக்கு எந்த வித எக்ஸம்ஷனும் கிடையாது. கிடையாது. சலுகைகள், வரி விலக்குகள் இருக்காது. ஆமா. ம். இப்போ நீங்க வீட்டுக்காக 2 லட்சம் சொல்றீங்க இல்லையா, ம். அந்த எக்ஸம்ஷன் நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க புது டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள வர முடியாது. நீங்க ஓல்டு ரெஜிம்குள்ள இருக்கும். இருப்பீங்க. அப்போ ஓல்டு ரெஜிமுக்கும் அதுல அந்த 2 லட்சம்ன்றது அவங்க 3 லட்சமா மாத்தினாலுமே ம். ஒரு பெருசா வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அதுல வந்து ஏற்கனவே வரிகள் அதிகம். ம். அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கு வரிகள் அதிகமா வச்சு, நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு வரிகளை குறைவா வச்சு, மக்களை வந்து எப்படியாவது நியூ டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள மக்களை கொண்டு வர பார்க்கறாங்க. அப்படின்னு நினைக்கிறாங்க. சார் அதே மாதிரி ஒருவேளை ஆ. நீங்க வந்து பழைய டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் புது டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள வந்துடலாம். ம். ஆனா ஒரு தடவை புது டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பழைய டாக்ஸ் ரெஜிமுக்கு போக போக முடியாது. முடியாது. ஆமா. இப்ப இப்படி ஒரு சட்டம் இருக்குது. சோ இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னாக்கா, உங்களுக்கு வரிகளை குறைவா கொடுக்குறோம், குறைவான வரி வாங்கி எடுத்துக்கங்க. ஆனா நீங்க சேமிப்புக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நீங்க செலவு பண்ணுங்க. அப்படி நீங்க சேமிச்சீங்கன்னா அதுக்கு உண்டான வரி விலக்கு எதுவும் கிடையாது. அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய கொள்கை. இது சரியா தவறான்றது அது ஒவ்வொருத்தருடைய பார்வையில இருந்து தனிப்பட்ட ம். என்னுடைய பார்வையில பொறுத்த வரைக்கும் அது தவறு. ஒரு ஓகே. அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான அரசா இருக்கு. எல்லாருக்குமான அரசாங்கம் இல்ல, எல்லாரையும் சேமிப்பதற்கு ஊக்குவிக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க நீங்க இப்போ ஒரு மேலை நாட்டில் வந்து நீங்க செலவு பண்ணுங்க சேமிக்காதீங்கன்னு சொன்னா ம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு மேலை நாட்டுல இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படிப்புக்கு அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும், ஒரு எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. சோ இதனாலதான் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கணும், ம். சேமிப்பு அதிகமா இருக்கணும் நினைக்கிறது. என்னன்னா ஒருவேளை நம்ம குழந்தைக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும் பிரச்சனை என்ன பண்றது, அந்த பயம் இருக்குது. ம். ம். சோ மேலை நாடுகள்ல அந்த பயம் கிடையாது. கிடையாது. ஆனால்தான் மேலை நாடுகள் இருக்கிறவங்க பெரும்பாலும் சேமிப்பு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாம வந்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அப்படின்ற விலை அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்க்காத வரலாறு காணாத அளவுல போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தங்கம் வெள்ளியை வாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை எட்டிருமோன்ற ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு இருக்க மக்களுக்கு. சோ இதுக்கு இந்த கன்சியூமர்ஸ்க்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இம்போர்ட் டியூட்டில ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா? இது ஒரு கொஸ்டின். தங்கம் வெள்ளி விலையை பொறுத்த அளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதோட டிமாண்ட் குறைஞ்சு அதோட விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற இந்த 2 கேள்விக்கும் ஒன்னா சேர்த்து பதில் சொல்லுங்க சார். அதாவது இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, வரலாறு காணாத அளவுக்கு தங்கமும் வெள்ளியும் ஏறுகின்றது சொன்னீங்க. உங்க நல்ல நேரமானு தெரியல, நீங்க சனிக்கிழமை இந்த கேள்வி கேட்கறீங்க. வெள்ளிக்கிழமை இரவு உலக சந்தையில வெள்ளியோட விலை 30% இறங்கிடுச்சு. வெள்ளியோட விலை ஒரே நாளில் 30% இறங்கியது. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே அந்த அளவு இறங்கியது கிடையாது. தங்கம் விலை கிட்டத்தட்ட 12% இறங்கியிருக்கு நேற்று இரவு. இதுவும் வந்து தங்கத்தினுடைய வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரே நாளில் இறக்கம் கண்டது கிடையாது. அதே அப்ப இந்த ட்ரெண்ட்ங்கிறது இனிமேல் இந்த விலை குறைவு அப்படின்றத ட்ரெண்டா இருக்குமா? விலை குறையுமா அப்படின்னு கேட்கறத விட இதுக்கு மேல பெருசா ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ அதாவது இதுவரைக்கும் வந்த ஏற்றம் ஒரு கிரேசி ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு மேல அந்த அளவுக்கு இந்த கிரேசியான ஏற்றம் இருக்காது. இதுக்கு மேல ஓரளவு அதாவது பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வேகமா ஏறுகின்ற பங்கு சந்தை வந்து காலை சந்தைன்னு சொல்லுவோம், வேகமாக இறங்குகின்ற சந்தையை வந்து கரடி சந்தைன்னு சொல்லுவோம். ஏறவும் ஏறாம இறங்கவும் இறங்காம கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் ஏறும் அப்படியே சைட் வேஸ்ல போகும். அதுக்கு வந்து முயல் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தங்கமும் வெள்ளியும் அந்த காலை சந்தை நேற்றோடு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அப்படிதான் சொல்லணும். மிகப்பெரிய அளவுல கிராஷ் ஆயிருக்கு. இதுக்கு மேல இது வந்து இறங்குமா
கரடி சந்தைக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா அது தெரியாது. ஆனா முயல் சந்தையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரிய விலையேற்றம் அப்படின்றது பெரிய விலையேற்றம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது நீங்க கேள்வி கேட்டீங்க, மத்திய அரசாங்கம் இந்த ஏழை மக்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு கட்டுப்படியாகாத அளவிற்கு விலையேற்றம் ஆயிடுச்சு, இதுக்காக அரசாங்கம் ஏதாவது செய்யலாமா கேட்டா, அவங்க ஒண்ணு என்ன செய்ய முடியும், அவங்களுடைய தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்கலாம். அது ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 15% அப்படின்னு இருந்த இறக்குமதி வரியை கிட்டத்தட்ட 6% அப்படின்னு குறைச்சாங்க. அந்த 6% அப்படிங்கிற இறக்குமதியை மேலும் 2%, 1% அப்படி குறைக்கலாம். அல்லது தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி வந்து 3% இருக்கிறது. அந்த 3% வரியை 2% அல்லது 1% அப்படி குறைக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று செய்வதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது. ஆனா அது செய்வாங்களான்றது நம்ம நாளை இருந்து இல்ல. அப்படி செஞ்சாலுமே இது எந்த அளவுக்கு அந்த விலை குறைப்புல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதாவது ஒரு ஏழை மக்கள் வந்து ஒரு கிராம் 3000 4000 எதிர்பார்க்கறாங்க. அது 15,000 போயிடுச்சு. 15,000 போனதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் 1% வரையை குறைச்சா 150 ரூபாய் குறையும். சோ அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல உலக சந்தையில அதோட விலையும் குறையணும். நம்முடைய சந்தையில குறிப்பா வந்து தங்கம் அது அதிகமா விலையாடுனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இந்தியாவில தங்கத்தினுடைய விலை 2 முக்கியமான காரணங்களை பொறுத்து மாறுபடுது. ஒன்று உலக சந்தையில தங்கத்தினுடைய விலை, இரண்டாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். அதை விட்டுரும், ஏன்னா அது வரி கொள்கைகள் பொதுவான நிலையாதான் இருக்கும். இரண்டாவது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் 82 ரூபான்னு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட நேற்று 92 ரூபாய் வந்துருச்சு. உலக அளவில் கடந்த ஓராண்டு காலமாக தங்கம் 1 ரூபாய் கூட ஏறவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் தங்கம் வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய வரும். இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்கிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ இவங்க ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்து அதை பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு பட்ஜெட்டா இருந்தால், அந்த பொருளாதாரம் மீண்டு வந்தால், அப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு அப்ரிஷியேட் ஆகும். அப்போ உலக அளவில் தங்கம் இறங்கலைன்னா கூட நம்ம நாட்டுல தங்கத்தோட விலை கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ உலக அளவிலையும் தங்கம் விலை இறங்கி நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பும் கூடினால் இன்னுமே இங்க தங்கத்தோட விலை குறைஞ்சி ஒரு நடுத்தர மக்களுடைய ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு விலைக்கு அவங்க வாங்குற அளவுக்கான ஒரு இது வரும். சார், அடுத்து இன்னும் 2 முக்கியமான செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த் கேருக்காக மக்கள் செலவழிக்கிற தொகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி அது அவங்களுக்கு ஒரு சுமையாவே மாறிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த எஜுகேஷன் அப்படின்றதும். இந்த 2 செக்டார்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நீங்க பாருங்க, ஒண்ணு வந்து ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை குறை சொல்ற பழக்கம் நமக்கு இருக்கு. நம்ம கிட்டயும் சில குறைகள் இருக்கு. ஒரு என்னுடைய கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, அது வந்து டாக்டர் வீட்டுக்கு போனா 10 லட்சம் ரூபாய் செலவாகும்ன்றாங்க, எங்க கிட்ட பணம் இல்லை, நீங்க பண உதவி செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது மாதிரி நிறைய வந்து சோசியல் மீடியாலையும் கேட்கறாங்க. என்னோட மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, என் பையனுக்கு உடல்நிலை சரியில்லை, இது 20 லட்சம் ஆகுன்றாங்க, 50 லட்சம் ஆகுன்றாங்க, எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுல ஒரு கேள்வி வருது. சரி, 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் செலவாகும், அந்த பணம் உங்ககிட்ட இல்லை, அதுக்காக மத்தவங்க கிட்ட போய் கையெழுந்து நிக்கிறீங்க, நீங்க ஏன் உங்க அந்த பேஷண்ட் வந்து நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில அனுமதிக்க கூடாது? ஏன்னா அரசாங்கத்துல எல்லாமே இலவசம் தான். சோ அரசாங்க மருத்துவமனையில பல குறைபாடுகள் இருக்குதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் தரமான சிகிச்சை இன்னொரு பக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தரமான சிகிச்சை இல்ல அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஒரு பர்சன் தான். என்ன கேட்டீங்கன்னா, அரசாங்க மருத்துவர்களுக்கு இருக்கிற அனுபவம் தனியார் மருத்துவர்களுக்கு இருக்காது. அரசாங்க மருத்துவர்களுக்கு தான் அதிகமான அனுபவம் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைகள் சரி இருக்காது, சுற்றுப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்காது அப்படிங்கிறீங்க. சரியா இருக்காது. இதெல்லாம் கலையிறதுக்கு வந்து அரசாங்கமும்
பொதுமக்களும் என்ஜிஓஸும் எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு செயல்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. சிங்கப்பூர்ல நான் வந்து உங்களை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் உங்களுக்கு கூட்டு போய் நான் காமிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உங்களால வித்தியாசம் ஒரு சிறிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு மிகச்சிறிய வித்தியாசம் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. சோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு நல்ல சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கல்வியும் மருத்துவமும் ஈஸி அக்சசபிளா இருக்கணும், இலவசமா இருக்கணும். இல்ல நல்லவங்க கிட்ட சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் கிட்ட. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மிஷனரிஸ் கிட்ட தான். மருத்துவம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இருக்கும். சோ அப்பதான் வந்து மருத்துவமும் கல்வியும் ஒரு பொதுமக்களுக்கு தடையில்லாமல் சிறந்த கல்வியும் சிறந்த மருத்துவமும் கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நாட்டை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டுல அதிகபட்சமாக கொள்ளையடிக்கின்ற 2 விஷயங்கள் இருக்குன்னா அது வந்து கல்வியும் மருத்துவம். ஆமா, அதுவும் மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாத்திரை வாங்குறேன் என்னுடைய உடல் நலத்துக்காக. அது வந்து ஒரு கடையில போய் கேட்டப்போ அந்த மாத்திரை விலை வந்து கிட்டத்தட்ட 250 ரூபாய். இதுவே வந்து மக்கள் மருந்தகம், முதலமைச்சர் மருந்தகம்னு சில மருந்தகங்கள்லாம் இருக்கு. அந்த மருந்தகங்கள்ல போய் கேட்டீங்கன்னா அதே 250 ரூபாய் மாத்திரை வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கும். சோ இது ஒரே மருந்து தான், ஆனா இது வந்து ஜெனரிக், இது பிராண்டட் கிடையாது. இப்ப எப்படின்னா நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் இருக்கும். அன்பிராண்டட் ஷர்ட் ஆனா மரம்லாம் பாத்தீங்கன்னா 2000 ஒன்னாதான் இருக்கும். இருந்தாலும் அந்த பிராண்டுக்காக நீங்க அந்த 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இந்த பிராண்ட் மாத்திரை 250 ரூபாய் விற்குது, அன்பிராண்டட் மாத்திரை 10 ரூபாய் விற்குது. சோ இந்த ஹெல்த் கேர்லயும் எஜுகேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் தான் நம்ம அந்த வேல்யூவை தீர்மானிக்குது அப்படிங்கிறீங்க. ஆமா, அது இல்லாம இன்னொரு நாள் அதே நான் மாத்திரை ஒரு மக்கள் மருந்தகத்துல வாங்க போனா, சார் அன்பிராண்டட் மாத்திரை இல்ல பிராண்டட் மாத்திரை தான் இருக்குது, வேறுமான்னு கேட்டாங்க. சரின்னு கொடுத்து 30 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 30 ரூபாய்க்கு நான் அந்த மாத்திரையை வாங்கி பாக்குறேன், அதுல மேல எம்ஆர்பி 250 ரூபான்னு எழுதிருக்கு. சோ 250 ரூபாய்க்கு வெளியே விற்கப்படுகின்ற மாத்திரை மக்கள் மருந்தகத்துல 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி சாத்தியமாகுது? அப்ப மக்கள் மருந்தகத்துல ஒண்ணும் நஷ்டத்துக்கு விற்கல. அப்போ இப்ப இந்த பிராண்டட் மாத்திரைகளுடைய அவங்களுடைய லாப நோக்கம் எவ்வளவு இருக்குது பாருங்க. ஒரு மாத்திரை 10 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா அந்த 100 ரூபாய் கொடுத்துதான் மக்கள் எல்லாரும் வாங்குறாங்க. மக்கள் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அதேதான் கல்வி நிறுவனங்களும் ஆஸ்பத்திரிகளும் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் மூலமா வரணும், லாப நோக்கு இல்லாம அவங்க செயல்படணும். ஆனா பேப்பர்ல அப்படிதான் இருக்கு. கல்வி நிறுவனங்கள் வந்து பேப்பர்ல வந்து நீங்க லாப நோக்கு இல்லாம தான் நடத்தணும் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையில அப்படிதானா இருக்குது? நடைமுறையில அப்படி இல்ல. சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சீட் கட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் மட்டும். படிப்பு 4-20 லட்சம் ரூபாய். இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் நிறைய, எக்ஸாம் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் நிறைய இருக்கும். ஒரு இன்னைக்கு தேதிக்கு ஒரு தனியார் கல்லூரியில நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரணும்னா வெளியே வரணும்னா 25 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம். ஆனா இதே நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா, சிங்கப்பூர்ல நீங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் ஒரே ஒரு ரூபாய் கூட நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாமல் உங்களால வாழ முடியும். அப்படிதான் எல்லாருமே வாழறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது,
சிங்கப்பூர்ல இருக்கிற யாருமே நீங்க ஒரே ஒரு மார்க் கம்மியா வாங்கினாலும் உங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னா கிடையாது, அவ்வளவுதான். நான் 100 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அங்க சீட்டு சீட்டு கிடைக்காது. சொன்னால் மெரிட் மட்டும். ஓகே சார், அடுத்த கேள்வி. இப்ப இந்த யூஎஸ் டாரிஃப் இப்ப இந்த யூஎஸ் டாரிஃப் ஓவர் கம் பண்ற மாதிரி நம்ம இயூட ஐரோப்பியன் யூனியனோட ஒரு டீல் பண்ணிருக்காங்க. இந்த டீலை நம்ம வந்து எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்? சோ இந்த டீலோட தாக்கம் அப்படிங்கிறது பட்ஜெட்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? முதல்லங்க நம்முடைய நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி அதிகபட்சமாக அமெரிக்காவை தான் சார்ந்திருக்கிறது. கரெக்டுங்களா? சோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து உங்க பக்கத்து வீட்டுல ஒரு நண்பர், அவர் கூட வியாபாரத்துல ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறீங்க. நீங்க அவருக்கு நிறைய வியாபாரம் கொடுக்குறீங்க, அவரு உங்களுக்கு நிறைய வியாபாரம் கொடுக்குறாரு. சரிங்களா? ஏதோ ஒரு காலகட்டத்துல அவருக்கு உங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைய கூட நீங்க வந்து ஒரு நட்பு பாராட்டிட்டு பாருங்க, இப்ப நட்பு பாராட்டிட்டு அப்படின்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான வர்த்தகம் பெரியவங்க கூட இருக்கும், குழந்தைங்க கூட இருக்காது. சோ அதே போல ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம் அது ஒரு நல்ல ஒப்பந்தம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனால நிறைய பொருட்களுடைய விலை, குறிப்பா வந்து நம்ம ஐரோப்பால இருந்து அதிகபட்சமா நம்ம இறக்குமதி பண்றோம்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த ரக கார்கள் அல்லது லிக்கர், ஒயின், பிரெஞ்சு ஒயின், அந்த மாதிரிலாம் இருக்கு, விஸ்கி அந்த மாதிரி. சோ அதெல்லாம் வந்து ஓரளவு விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தாலுமே ஒரு அமெரிக்கா கூட ஏற்படுகின்ற வர்த்தக ஒப்பந்தம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும். இந்த ஐரோப்பா கூட ஏற்பட்டிருக்கிற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பெருசா நமக்கு ஒரு பயன் இருக்காது. அதே மாதிரி அடுத்து இப்ப அதிகமா பேசிட்டு இருக்க இந்த இவி அண்ட் செமிகண்டக்டர், இப்ப அதிகமா பேசப்பட்டு இருக்கிற இன்னும் 2 துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இவி, இன்னொன்னு வந்து செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன். சோ இந்த மாதிரியான துறைகளுக்கு நம்மளோட கொள்கைகளோ இல்ல பட்ஜெட்லயோ என்ன மாதிரியான அறிவிப்புகளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இந்த பட்ஜெட்? அதாவதுங்க, பொதுவா வந்து இவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே சில கன்செஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விவரமான ஆன்சர் சொல்லணும்னாக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய நாடு ஒரு ஏழ்மையான நாடு. இங்க இது வந்து பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூடுதலா காசு கொடுத்தோம்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கார் வந்து அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் வாங்குறாரு. அவர்கிட்ட வந்து அந்த கார் டீலர் இருந்து, இது பாருங்க சார், ஸ்டியரிங் வீல் வந்து பவர் ஸ்டியரிங், ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு சார். இதுல 4 ஏர் பேக் இருக்கு சார், ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு காப்பாத்திரும். இது சேஃப்டி மெஷர் அதிகம் அப்படின்லாம் சொன்னா அதுக்கு கூடுதலா ஒரு 10 லட்சம் ரூபாய் வேலைன்னா சந்தோஷமா கொடுப்பாரு அவரு. ஆனா இங்க ஒருத்தர் போய் கடையில கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், ஆமாங்க பவர் ஸ்டியரிங்கே நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு, எனக்கு என்ன அதை பத்தி கவலை, நான் டிரைவர் வச்சு ஓட்ட போறேன். நீங்க கார் வேலை வந்து 10 லட்சம் ரூபாய் கூட கேக்குறீங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் நான் பேங்க்ல எஃப்டி போட்டேன்னா அதுல வரி வெட்டி வச்சு நான் ஒரு டிரைவர் சம்பளம் கொடுத்துட்டு போவேன். அந்த டிரைவர் தானே ஓட்ட போறது, எனக்கு வேலையே கிடையாது. சோ இப்படிலாம் யோசனை பண்ணாங்க. இப்ப நீங்க அமெரிக்கால வந்து ஒரு டிரைவரை வச்சு கார் ஓட்ட முடியாது. ஏன்னா டிரைவர் சம்பளம் வந்து உங்க சம்பளத்தோட கூட. சமீபத்துல நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். அப்ப என் நண்பர் வீட்டுல தான் தங்கி இருந்தேன். அப்போ என் நண்பர் கிட்ட கேட்டேன், எங்க எல்லா வேலையும் உங்க மனைவியே செய்யறாங்க, என் வீட்டுல ஒரு வேலைக்காரனை வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, சார் வேலைக்காரனை வச்சீங்கன்னா நான் வேலைக்காரமாவுக்கு மினிமம் சம்பளம் 4.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு. நம்ம இந்திய மதிப்புல. ஆமா, இந்திய மதிப்புல 4.5 லட்சம் வீட்டுல வேலை. ஏன்னா நான் குறைஞ்சபட்ச சம்பளம் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது எப்படி சார் கொடுக்க முடியும்? சோ அப்ப என்னவும் அங்க வந்து அப்படிதான் செயல்படும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது ஈவிங்க. ஈவி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பொல்யூஷன் குறையும். பொல்யூஷன் குறைஞ்சா உங்களுக்கு வந்து காற்று மாசுபாடுலாம் குறையும். அப்படிலாம் சொன்னீங்க. சரிங்க, எல்லாம் ரைட்டுங்க. ஒரு கார் 10 லட்சம் ரூபாய்னா அதே கார் ஈவில பாத்தீங்கன்னா 18 லட்சம் இருக்குது. ஆமா, பாதிக்கு மேல. அப்ப அந்த 8 லட்சம் ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே. இப்போ ஒரு 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 முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. டெல்லியில வந்து மாசு வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா.
அது என்ன காரணம் தெரியுங்களா? அதிகமான அது வாகனங்கள். டெல்லி இல்ல, டெல்லியை ஒட்டி இருக்கிற சில மாநிலங்கள்ல அந்த விவசாயிகள் எரிக்கிற விவசாயிகள் எரிக்கிறாங்க. சோ அப்ப ஏன்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து எரிக்கிறது தான் சுலபமான ஆப்ஷன். ஆனா எரிக்கிறதுனால வந்து காற்று வந்து மாசுபடுதுன்னா அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். நீங்க எரிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் செலவாகும். எரிக்காம அந்த நிலத்தை பண்படுத்தணும்னா 10,000 ரூபாய் செலவாகும்னா அந்த 10,000 ரூபாய்க்கு அவன் எங்க போகணும்? சோ அப்போ பொதுமக்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, அதை நீங்க எரிக்கிறதுக்கு 10 ரூபாய் ஆகுது, எரிக்காம பயன்படுத்துறதுக்கு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா அந்த 10,000 ரூபாய் அரசாங்கம் தான் கொடுக்கணும், மானியமா கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. மானியமா கொடுக்கணும். அப்பதான் வந்து எரிக்க மாட்டான், இல்லைன்னா அவன் எரிக்க தான் செய்வான். அதே போலதான் ஒரு கார் 10 லட்சம் ரூபாய், ஆனா அதே கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருதுன்னா 18 லட்சம் ரூபாய், நீங்க 8 லட்சம் ரூபாய் கூட கொடுங்க. நீங்க பாருங்க, நீங்க வந்து காற்று மாசுபாடு நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு சொன்னா யார் கேட்பா? எங்க 10 லட்சம் ரூபாய்க்கே நான் கடன் வாங்கி அது இஎம்ஐ கட்டி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இதுல ஒரு 8 லட்சம் ரூபாய் கூட கட்டிங்கன்னா எப்படி வாங்குறதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இப்ப பாருங்க, கார்ல பேட்டரி இருக்குது. ஏன்னா பேட்டரி தானே முக்கியமானது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முக்கியமான பார்ட் இது பேட்டரி. அந்த பேட்டரி 40% ஜிஎஸ்டி. சோ அரசாங்கம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வருமானம் குறையக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அவங்களோட வருமானம் குறையக்கூடாதுன்னு பார்த்துட்டு மக்கள் தொகையில வந்து அதிகமான செலவை ஏற்றினாங்கன்னா அப்ப மக்கள் மட்டும் எப்படி, ஒரு அரசாங்கம் சுயநலமா சிந்திக்கும் போது ஒரு தனி மனிதன் எப்படி வந்து நாட்டை பத்தி சிந்திப்பான்? அதே மாதிரி இன்னொன்னு அதிகம் நாட்டை பத்தி சிந்திக்கிறதாவே இருக்கட்டும், அதுக்குண்டான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கணும்ல. எவனாவது ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் 10 லட்சத்துக்கு பதில் 18 லட்சம் கொடுத்து கார் வாங்கினா அவனும் பிரச்சனை இல்லை. சாமானிய மக்களால ஒரு கனவா இருந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி வாங்குற கஷ்டப்பட்டு வாங்குறவன் அவன் எப்படி கூடுதலா கொடுப்பான்? அவங்களால அஃபோர்ட் பண்ண அரசாங்கங்கள் தான் யோசனை பண்ணணும். ஆனா பல நாடுகள்ல நேற்று கூட ஒரு செய்தி வந்திருக்குது, சைனால சென்ற மாதம் விற்கப்பட்ட ஒட்டுமொத்த கார்ல 50% மேலான கார்கள் ஈவி. ஒரு ஐரோப்பால ஒரு நாடு பேர் மறந்து போச்சு, அந்த நாட்டுல விற்கின்ற கார்கள்ல 90% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நீங்க எப்ப ஃபேமஸ் ஆகும்னு சொன்னால் அது வந்து ஐசிஏன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெட்ரோல் டீசல் கார். அதுக்கு இணையான விலையில கொண்டு வரும். அதை விட குறைவான விலையில கொண்டு வந்தா சந்தோஷம், பட் வரலனாலும் குறைஞ்சபட்சம் அதுக்கு இணையான விலையில கொண்டு வரணும். இந்த ஈவி காருக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன தெரியுங்களா பேசுவாங்க, சார் நீங்க சென்னையில இருந்து திருச்சிக்கு போனீங்கன்னா பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகும் சார், ஆனா எலக்ட்ரிக் கார்ல போனீங்கன்னா 100 ரூபாய் தான் சார் செலவாகும், உங்களுக்கு 900 ரூபாய் மிச்சம் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. ஆனா இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இன்னொன்னு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் போறதில்ல, நான் 1000 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போட்டாலும் நான் எப்ப திருச்சி 1000 ரூபாய் கொடுத்து தான் பெட்ரோல் போடுவேன். ஆனா 100 ரூபாய் கொடுத்து நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல போனாலும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பேட்டரி வீணா போயிடும். அப்ப அந்த பேட்டரி நீங்க மாத்த போனீங்கன்னா அந்த பேட்டரி விலை 5 லட்சம். கார் ஓட்ட விலையில ஒரு மிகப்பெரிய தொகை அதுக்காக ஒதுக்க வேண்டிய அந்த நிலைமை வந்து உங்களுக்கு பெட்ரோல் காருக்கு கிடையாது சார். அதே மாதிரி மாத்த மாட்டாங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு ஓவரால் காஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ளதா அவங்க நினைக்கல, அதை நினைச்சாங்கன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் அதே மாதிரி இன்னொன்னு அதிகமா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த 80C அந்த தனிநபர் வருமானம் முதலீட்டுக்கான அந்த வரிவிலக்கு அப்படிங்கிறது இப்ப இருக்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல 2.5 லட்சம் ரூபாய் அந்த ஸ்லாப் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதை பத்தி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டேங்க. அந்த 80C 1.5 லட்சம் எல்லாமே வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை இவங்க எந்த வகையிலுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே சார். வருகின்ற செய்திகள்லாம் என்ன வருதுன்னா, இதுக்கு மேல அந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல அந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இருக்காது, எல்லாமே நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். இல்ல, என்னோட அடுத்த கேள்வியுமே அதான் இருந்துச்சு. என்னன்னா இப்ப அதிகமா வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் நோக்கியே இதுக்கான அறிவிப்புகள் அதிகமா இருக்கும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே பல பட்ஜெட்ல அப்படித்தான் இருந்தது. இப்ப வருகின்ற செய்திகள்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜிமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இருக்காது, மூடிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் இருக்கு.
அதனால அது 1.5 லட்சம் 2 லட்சம் ஆக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரியான 3 டிபார்ட்மெண்ட்கள்ல பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அதர் கண்ட்ரிஸ் ப்ராஸ்பர் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் இந்தியா ப்ராஸ்பர்ஸ் டெஸ்பைட் த கவர்மெண்ட். இவங்க வந்து எதுவுமே நல்லது செய்வானா, இவங்க எதுவும் கெட்டது செய்யாம இருந்தாங்கனால அதுவே போதுமானது அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்குது. பெரும்பாலும் இவங்க செய்யறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் சமயத்துல. பீகார்ல வந்து எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா? அது எப்ப கொடுத்தாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி எலெக்ஷனுக்காக இவங்க ஏதாவது செய்வாங்களே தவிர பொதுவா வந்து இவங்க வந்து பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரத பிரதமர் பேசியிருந்தாரு, விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாகும் அப்படின்ட்டு. சரி, விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாகும்னு ஒரு தலைவர் சொல்லிடுறாரு. அது என்ன ப்ளூ பிரிண்ட்? எதை வச்சு சொல்றீங்க? அது என்ன ஆதாரம்? அதை எப்படி செயல்படுத்த போறீங்க? அது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அது எதுவும் சொல்ல. அது எதுவுமே சொல்லாம விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாகும் அப்படின்ட்டாரு. இப்ப யாருக்காவது எந்த விவசாயிக்கு வருமானம் இரட்டிப்பாயிருக்குதா? இல்ல. சோ இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலா எதுவுமே செய்வானா, அது ஏற்கனவே செஞ்சுக்கின்னு இருக்கிறது அது ஒழுங்கா எந்தவித ஒரு ஊழலோ கரப்ஷனோ ஸ்கேமோ எதுவும் இல்லாம ஒரு நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணாங்கனாலே நாடு வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னுக்கு வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது அது எப்படி சிரிக்காம பேசுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சில பிஜேபி தலைவர்கள்லாம் தமிழ்நாடை வந்து சிங்கப்பூரா மாத்துவோம் அப்படின்னு சொல்லாங்க. எங்க இந்தியால 20 மாநிலங்கள்ல இவங்க தான் ஆட்சி பண்றாங்க. அதுல ஏதாவது ஒரு மாநிலத்தை சிங்கப்பூரா மாத்தலாம் இல்லையா? அது எதுக்கு தமிழ்நாடு வந்து ஏதோ எதிர்கட்சி கிட்ட இருக்கிற கட்சி ஆட்சியை நீங்க அது பிடிங்கி எங்க கிட்ட கொடுங்க, நாங்க சிங்கப்பூரா மாத்துவோம்னு சொல்றதுக்கு அவங்க மாத்தலாம் இல்லையா? சோ உண்மை என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் வந்து எந்த அரசாங்க அதிகாரியும் லஞ்சம் வாங்காமல் பாத்துக்கிறார். அவர் வந்து லீ குவான் யூ அவர் சொல்லுவாரு, பொதுமக்கள் தவறு செஞ்சா கூட நான் மன்னிப்பேன், ஆனா அரசாங்க அதிகாரிகள் தப்பு செஞ்சா நான் மன்னிக்க மாட்டேன். சோ நம்ம இன்னைக்கு இந்த ஊழல் லஞ்சம்னு பேசுறது நம்ம இன்னும் வந்து ஒரு கட்சிக்கு எதிரா அப்படிலாம் கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஒட்டுமொத்த நாடு ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படிதான் இருக்குது. சோ இதுல ஏன் வந்து ஒரு கடுமையா வந்து ஒரு தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு போலீஸ் அப்படின்னு இருக்கிறாங்க, நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கினான்னு ஒரு கேள்வி வருது. ஒரு முதலமைச்சர் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்க கூடாதா அப்படின்னா அவங்க என்ன பயப்படுறாங்க, கடுமையா ஆக்ஷன் எடுத்தா நாளைக்கு நம்ம ஓட்டு போட போயிடுவாங்களோ. இந்த ஒரு கன்சர்ன் நீங்க இருக்கவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்க. ஆமா, ஒரு தடவை ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அரசு அதிகாரிகள் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னா அத்தனை அரசு ஆசிரியர்கள் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை ஆசிரியர்கள் எல்லாம் வேலையை விட்டுக்கிட்டாங்க. 2 லட்சம் பேர் ஒரே நேரத்துல வேலையை விட்டு. ஆனா என்னாச்சு, பிரஷர். அடுத்த இடம் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. சோ அதனால திரும்ப மத்த பேரையும் வேலைக்கு எடுத்தாங்க. சோ ஆனா இதே போல ஒரு தடவை 1980 நினைக்கிறேன், இதே போல வந்து ஒரு சிங்கப்பூர் விமானிகள்லாம் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப அந்த நாட்டு பிரதமர் என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, ஒழுங்கா பேசுங்க, இல்லைன்னு சொன்னா அத்தனை பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நான் இழுத்து முன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க சொன்ன அதே லீ குவான் யூ தான் சார் அவரு. இதுக்கப்புறம் நான் புதுசா வந்து பல இளைஞர்களை நான் பைலட்டை ட்ரெயின் பண்ணி அவங்கள ஓட்ட வச்சு நான் விமானத்தை இயக்கிப்பேன். அது வரைக்கும் ஒன்னும் நடக்குது. ஒரே மணி நேரத்துல மொத்த பேரும் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து சமாதானமா போனாங்க. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ரொம்ப சுலபமா வந்து அரசியல்வாதியை குறை சொல்லிடுறோம். அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறது விடுங்க, ஆனா மற்ற அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறத தடுக்கிறாங்களா? இத அரசு அதிகாரிகள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வேற கதையை சொல்றாங்க.
சார் நாங்க வாங்குற லஞ்சத்துல ஒரு பகுதி அரசியல்வாதிகளுக்கு போகுது, அதனாலதான் நாங்க லஞ்சம் வாங்குறோம். கடைசியா இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த பட்ஜெட்ல சாமானிய மக்களுக்கு பலன் அடிக்கக்கூடிய ஒரு டாப் 5 அறிவிப்புகள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, அதாவது வந்து பாருங்க, மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பட்ஜெட்ல இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? வரி சலுகைகள் மட்டும்தான், வேற எதுவுமே பயன்படாது. இப்ப நாங்க வந்து நிறைய பிரிட்ஜ் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படும், எல்லாருக்கும் பயன்படாது. சோ எந்த அறிவிப்பு வந்தாலுமே அது ஒரு சில குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் பயன்படும், ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படாது. ஒட்டுமொத்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து வரி சலுகைகள் மட்டும்தான் பயன்படும். அந்த வரி சலுகைகள்ல என்னென்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லுவேன். நம்பர் 1, இந்த தனிநபர் வருமானம் இல்லாமல் குடும்ப வருமானத்துக்கு வரி. 2வது, அந்த 12 லட்சம் ரூபாய்ன்றது 15 லட்சமா 20 லட்சமா போகலாம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அந்த டாக்ஸ் ஸ்லாப், அந்த 30% வரின்றது 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் அந்த மாதிரி போகலாம். அது வந்து 2வது எதிர்பார்ப்பு. 3வது எதிர்பார்ப்பு, ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முடியும் வரைக்கும் ஏதாவது தற்காலிகமான ஏதாவது வரி சலுகைகள் அது ஏற்றுமதி சரக்கு பொருளாதாரம் சிறக்கும். அது 3வது. 4வது, முக்கியமாக எனக்கு, நான் பங்குச்சந்தையில இருக்கிறேன், முக்கியமா வந்து பங்குச்சந்தையில இருந்து எங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன், வரி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நேர்முக வரி, மறைமுக வரி 2 வரி இருக்கு. அந்த மறைமுக வரின்றது வந்து ஜிஎஸ்டி, கரெக்டுங்களா? அந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா பட்ஜெட்ல எதுவும் வராது. ஏன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் முடிவு செய்யறது ஜிஎஸ்டி கவுன்சில். அதுக்கும் பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. சோ பட்ஜெட்டுக்கும் மறைமுக வரிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப பட்ஜெட்டுக்கு நேர்முக வரிக்கு மட்டும்தான் சம்பந்தம். அப்ப பட்ஜெட்டுக்கு நேர்முக வரிக்கும் சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் 1 வருமான வரி, அதை பத்தி பேசிட்டோம். 12 லட்சம்ன்றது ஏறலாம், அல்லது குடும்ப வருமானம்னு மாறலாம், அல்லது 30% இது வந்து கூடலாம். இது இல்லாமல் வேற என்ன நேரடியான வரிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பங்குச்சந்தையில பங்குகளை வாங்கினீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸே போட்டிருக்கிறாரு, இது வந்து தவறான வரி, இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அல்லது நீங்க வந்து தங்கம் வாங்கினாலோ, ரியல் எஸ்டேட் வாங்கினாலோ, பங்குகள் வாங்கினாலோ, ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு நீங்க விற்கும் பொழுது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. குறுகிய காலத்துல நீங்க ஒரு பொருளை வாங்கி வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், நீண்ட கால அடிப்படையில வாங்கி வித்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். சோ அது ரெண்டுமே ஒரு குறைக்கப்படலாம் அல்லது ரிமூவ் பண்ணப்படலாம். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 0ன்னு இருந்தது. அது 2018ல அது கொண்டு வந்தாங்க, திரும்பி 10% கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் அது 12% ஆக்கினாங்க, 12.5%. இது வந்து பொதுமக்கள் மத்தியில, குறிப்பா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில இது மிகப்பெரிய அதிருப்தியை கொண்டு வந்திருக்குது. இந்த அதிருப்தியின் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வித்துக்கினே வராங்க. அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்க பங்கு சந்தை சரிது, இந்திய ரூபாயோட மதிப்பும் சரி. சோ அதனால எஸ்டிடி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இது 3த்தையும் குறைக்கலாம் அல்லது எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவைகள் தான் வந்து ஒரு நேர்முக வரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை மட்டும்தான் வந்து அவங்க செய்ய முடியும். மீதி எது செஞ்சாலுமே ஒரு விவசாயிகளுக்கு எதனா அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயன்படும், மற்றவங்களுக்கு பயன்படாது. சேலரி பீப்புள் ஏதாவது செய்யறாங்கன்னா சேலரி பீப்புளுக்கு மட்டும்தான் பயன்படும், மற்றவங்களுக்கு பயன்படாது. சோ மீதி எல்லாமே வந்து ஒரு பிராக்மெண்டடா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு தான் பயன்படுத்த தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயன்படுறதுன்னு பாத்தீங்கன்னா நேர்முக வரியில செய்யலாம். ஓகே சார்,
நம்ம தந்தி நேயர்களுக்காக ரொம்ப விளக்கமா பட்ஜெட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ற அளவுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்